Hi friends, welcome to Valai Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம வாலை கிச்சன்ல ஒரு சிக்கன் ரெசிபி தான் வந்து பண்ண போறோம். பேச்சுலர் சிக்கன் கறி வந்து பண்ண போறோம். ரொம்ப சீக்கிரமா வந்து பண்ணிடலாம். இதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஆச்சி சிக்கன் மசாலா வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ரெடிமேட் மசாலா தான். அதனால குயிக்கா வந்து பண்ணிடலாம். வித்தின் 20 மினிட்ஸ்ல இந்த சிக்கன் கறி உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நான் குக்கிங் அப்பவே ஒன்னொன்னா வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு கடாய் வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து போட்டுக்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபிலாம் வந்து பண்ணுறப்போ அதுவும் குறிப்பாக வந்து சிக்கன் வந்து பண்ணுறப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 கிராம்பு வந்து போட்டுக்கிறேன். கிராம்பு போட்டுட்டு ஒரு துண்டு பட்டை எடுத்து அந்த பட்டையும் ஒடிச்சு வந்து போட்டுக்கிறேன். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மிலே வந்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டை போட்டுட்டு பட்டை கொஞ்சம் வந்து வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ வந்து எடுத்து வந்து போட்டுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு வந்து ஒரு சின்ன பிரியாணி இலை எடுத்து அதையும் நம்ம வந்து ஒடிச்சு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம 3/4 கிலோ கறி தான் வந்து எடுத்துருக்கிறோம். அதனால் 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டதுக்கப்புறமா அந்த சோம்பு வந்து நல்லா வந்து வெடிக்கட்டும். சோம்பு வந்து நல்லா அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் வந்து நல்லா வந்து வெடிக்கணும். கருக விட்டுறக்கூடாது. அதனால் அடுப்பு வந்து சிம்லையே வந்துட்டு இருக்கட்டும். இந்த இன்க்ரீடியன்ஸ் போகிறப்பெல்லாம் அடுப்பு வந்து சிம்மில் வந்துட்டு இருக்கட்டும். சோம்பு வந்து வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் தான் இப்போ வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். பொடி பொடியாக நறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் 2ஆக வந்து கீறி நறுக்கிக்கிட்டால் வந்து போதும். வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அது நல்ல ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் பூண்டு எடுத்து நான் தோல் உரித்து வச்சுருந்தேன். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்ததாக ஒரு 15 பல் பூண்டு. இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழுசாக வந்து சேர்க்குறப்போ குழம்பு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கன் மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். பூண்டும் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து அந்த பூண்டையும் வந்து வதங்க விடுவோம். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். ஆனால் நம்ம சிக்கன் மசாலா சேர்க்க போகிறதுனால நம்ம 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஈஸியான ரெசிபி. ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 2 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நம்ம வந்து கிளறிக்கலாம். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து கிளறணும். ஸோ நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் 2 to ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. மூடி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கல்லுப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறங்க. 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வந்து ஆட் பண்ணால் போதும். உங்களோட டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறங்க. கல்லுப்பு போட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஏன்னா உப்பு போட்டுட்டு வதக்கணும் அப்படின்னா ஈஸியாக அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வதங்கிடும். இப்போ மூடி வச்சுருக்கோம். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லாவே வெங்காயம் தக்காளி வந்து வதங்கி வந்துருச்சு. நல்லா அதில் இருந்த தண்ணி எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஆயில் தனியாக அந்த தண்ணி தனியாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த 3/4 கிலோ சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருந்தோம். அந்த சிக்கனை இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனும் நல்லா ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆச்சி மசாலா தூள் வந்து சேர்க்க போகிறோம். ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு 50 கிராம் ஆச்சி சிக்கன் மசாலாவில் 40 கிராம் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம 3/4 கிலோ சிக்கன் தான் வந்து எடுத்திருந்தோம். சிக்கன் மசாலா தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஏன்னா நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா வந்து அப்படியே வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய வந்து தண்ணி வந்து சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம சிக்கன் மசாலா மாதிரி தான் வந்து பண்ணுறோம். அதனால் குழம்பு மாதிரி பண்ணலை. அதனால் அந்த சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டா போகுது. இந்த டைமில் உங்களுக்கு காரமும் உப்பும் எந்த அளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கிறங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிங்கன்னா வந்து போதும். இந்த சிக்கன் வந்து நல்லா குயிக்காக வந்து நல்லா பாயில் ஆகி வந்துடும். 15 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய பேச்சுலர் சிக்கன் கறி மசாலா வந்து ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சுடு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட, அதுக்கப்புறமா வந்து நமக்கு டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழை கிச்சன் பொறுத்த வரைக்கும் குக்கிங் ரெசிபிஸ், அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், கோலங்கள், அதுக்கப்புறம் ஹெல்த் டிப்ஸ் இப்படின்னு பலவிதமான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் வந்து போட்டுட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாழை கிச்சன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.